நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்ற இந்த விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் காணவிருப்பது உடல், மனம், புத்திக்கு அப்பாற்பட்டு நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் ஏதேனும் உள்ளனவா என்று ஆராய்ந்து சொல்ல வேண்டும். So this is for the topic today. உங்கள் உடலை கடந்து, மனதை கடந்து, புத்தியை கடந்து ஆனாலும் நான் இந்த விஷயத்தை அனுபவித்தேன் என்று சொல்லும்படியான சம்பவங்கள் நினைவு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டார்ட். அது பரமார்த்த அனுபவம், அதுவே அனுபவமாயிடுங்க. அனுபவமா இருக்கும் போது நானே அனுபவம் ஆயிட்டேன்னா அனுபவம் எப்படி நான் அனுபவிச்சேன்னு சொல்லும். நீ ஒவ்வொன்னா யோசி. உன் உடலை விட்டு, அதாவது டோட்டலி உடம்பு சாராமல், இந்த உடம்புக்கும் உனக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. உன்னுடைய அனுபவத்துக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சரியா? அப்படி அனுபவித்த சம்பவங்களை முதலில் நினைவு கூர். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் இது புரியுதா புரியலையானே தெரியலண்ணா. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா கேளுங்க முதல்ல. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்கம்மா. புரிஞ்சாதானே யோசிக்கிறதுக்கு. இப்போதும் உனது அனுபவம் சொல்லு. நான் நினைச்சு வச்சது கரெக்டா தப்பான்னு தெரியல. இப்போ வாரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தோணுது. இப்போ வாரி ஃபுல் வாரி நான் நடந்துருவேனா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு 3 years முன்னாடி. ஸோ அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது, மௌலிய நினைச்சிட்டு போகும்போது, ஸோ என்னுடைய மனசுல சரி உடம்பு என்ன நடக்குமோ, நமக்கு டயர்ட் ஆயிடும். ஸோ அது மாதிரி நிறைய நான் திங்க் பண்ணியிருந்தேன். போறதுக்கு முன்னாடியே என்னை நானே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய ஃபுட்டு விஷயத்துல இருந்து நிறைய நான் எடுத்து வச்சிருந்தாலும், அப்புறம் வாரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடல் நான் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து போகும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கும்போது எனக்கு 3மே இல்லாத மாதிரி தோணுச்சு. என்னுடைய புத்தியை நான் யூஸ் பண்ணல, மனசை யூஸ் பண்ணல, நான் இப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கல, எப்படினாலும் அக்செப்ட் ஆச்சு. ஸோ அது எதனாலன்னா அந்த சத்துக்களோட வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே நான் உடல் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்லைங்கிற அந்த ஸ்டேஜ் நான் அனுபவிச்ச அந்த ஃபீல் இன்னமும் எனக்கு மனசுல நிக்குதுண்ணா. இப்படி கேக்குறீங்களா, எப்படி கேக்குறீங்கன்னு தெரியல. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மயக்க ஊசி எனக்கு போட்டாங்க, உங்களுக்கு போட்டாங்க. சரியா? நீங்க குழந்தை பெற்றுக்கும் போது இடுப்புக்கு கீழே மரத்து போச்சு. சரியா? அப்படி ஒரு மயக்க ஊசியை போட்டாங்க. இப்போது யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் பட் வித்தவுட் ஒரு பாதி உடம்பு இல்லாத அனுபவத்தை நீங்கள் பெற்றீர்களா இல்லையா? அப்படி சொல்லலாமா எக்ஸாம்பிள்? அப்படினா டீப் ஸ்லீப்ல எனக்கு ஒரு சொரணம் இல்ல, உடம்பு இல்லாத அனுபவம். சொல்ல வேண்டியதானே, டெய்லி பேசுறது தானே. டீப் ஸ்லீப் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாமன்னு சொன்னீங்களா? உடம்பு, மனசு, புத்தி 3ம் இல்லாமன்னு கேட்டிருக்கேன். அட்லீஸ்ட் முதல்ல உடம்பு இல்லாத அனுபவம் எது? உடம்பு இல்லாத அனுபவம் இல்ல. நான் அந்த காலு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு தான் திமிரு பிடிச்சிரும்ல, அப்ப கூட மரத்து போகும், அப்ப கூட கால் இல்லாத நிலையை அனுபவிக்கிறோம். சரி, இது நான் சொன்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தானே. டோட்டலா அரைவாசி உடம்பு காணும், சுத்தமா இல்ல. we don't feel at all. உடல் என்பது எனக்கு இடுப்புக்கு மேலதான் இருக்கு, இடுப்புக்கு கீழே எனக்கு உடம்பே இல்லை என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தீர்கள். சரியா? உடலே நீங்கள் என்றால் அது சாத்தியமல்ல. உடலை இன்னொன்று உணர்வதால் தான் ஒரு பாதி உடம்பை உணர முடியுது, இன்னொரு பாதி உடம்பை உணராமல் இருக்கவும் முடிந்தது. அதுவும் தெரியுது உங்களுக்கு. எனக்கு இந்த ஹாஃப்ல மட்டும்தான் எனக்கு உணர்வு இருக்குன்னு தெரியுது, இந்த ஹாஃப்ல எனக்கு உணர்வு இல்லைன்னு தெரியுது. சரியா? அப்போ உடம்பாகவே நீங்கள் இருந்தால் அதை அறிபவனாக நீங்கள் இருக்க முடியாததாக போயிருக்கும். அதாவது உடம்பாவே நீங்க இருந்தீங்கன்னா ரிமைனிங் ஹாஃபை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியக்கூடாது. நான் தான் உடம்புன்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹாஃப் உனக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன ஃபீல் இருக்கணும்னா, இந்த ஹாஃப் தான் நீன்ற ஃபீலிங் மட்டும் தான் இருக்கணும். அந்த ஹாஃபை பத்தி உனக்கு நாலேஜே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் இல்லாம போயிடுச்சு, உடம்பே நீ அப்படின்னா. ஆனா உனக்கு தெரியுது இந்த ஹாஃப்ல எனக்கு உணர்வு இருக்கு, இந்த ஹாஃப்ல உணர்வு இல்லை, அது இருக்கு.
அதுவும் நான் தான், எல்லாமே தெரியுது. சரியா? சோ அதன் அடிப்படையில் அந்த உடலை கடந்த அனுபவங்கள் என்ற அடிப்படையில் நம்ம இன்னைக்கு தலைப்பு வச்சிருக்கிறது வந்து உடல் மனம் புத்தியை கடந்த அனுபவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஐ திங்க் தட் த பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனுபவங்களை நான் ஷேர் பண்ண சொல்றேன். எக்ஸாம்பிள் கேட்டு சொல்லிட்டேன். இன்னொரு ఎగ్జాంపుల్ మనం ఎప్పుడు సూత్రం ఆழ்ந்த ఉరకం సులుప్తి అవస్థలో అప్పుడు వచ్చి ఒళ్ళు మనసు బుద్ధి లేదు అన లేవాంగాట మనకు వచ్చి ఒక ఫీల్ ఉంది అనేప్పుడు ఈ మూడు లేకుండా మన వచ్చి మన ఉండాము అనే ఒక ఫీల్ ఉంది మూడు లేకుండా అప్పుడు ఒక ఫీల్ அடுத்து వచ్చి నిర్వికల్ప సమాధి అదే மாதிரி చెప్పచ్చు ఉన్నా ఇప్పుడు రమ్మనర్తాను నిండ మాసం నిండ వర్షం అట్నే కూనేరు అంటే ఒళ్ళు ఉండేది తెలియదు మనసు బుద్ధి లేకుండా వాళ్ళు వచ్చి ఒక స్టేటస్ లో ఉంటారు. దాన్ని మనం చెప్పచ్చు. మన అనుభవం వచ్చి చెప్పాలంటే ఇప్పుడు సత్సంగాన్ని మన నిండా మనం డిస్కస్ చేసేప్పుడేను ఒళ్ళు మనసు లేదు బుద్ధి మనసులా మనసు మన లేదు బుద్ధి మనలా అనేప్పుడు ఇట ఎంచుతా అంటప్పుడే మనకు ఒక ఫీల్ ఒక అనుభవం వచ్చును. సో సత్సంగాన్నే మనం వచ్చి వినేప్పుడే కూడా మనకు ఈ మూడు లేదు టనిసి ఒక ఫీల్ వచ్చేదే అదే ఒక అనుభవం టెన్స్కోవచ్చు పురిచేప్పుడు. ఓకే ఓకే. సో మెయినా వచ్చి లాజికల్ ప్రూఫ్కు నిర్వికల్ప సమాధి ది బెస్ట్ எக்ஸாம்பிள் ரமணன் எக்ஸாம்பிள் சுட்டி காட்சிంది. ஆஃப் கோர்ஸ் ஒரு 3-4 வருஷம் అతను ఉన్నేరు. ఆనా అతను ఒళ్ళు మనసు బుద్ధి కడంద నెలలో ఉన్నేరు అనే దాన్ని సుట్టి కాటుతుంది. ఆఫ్ కోర్స్ డీప్ స్లీప్ వెల్ నోన్ ఎగ్జాంపుల్. వేర హరి ఓం. నా వచ్చి ఏంటి అంటే మన ఇక్కడ నాతని భజన ఇది పాడితేనే నన్ను అరించకుండా నా ఒళ్ళు మనసు బుద్ధి ఒకటి ఉండదు అట్నే దానిలో వండితును. ఆ నిலை మన వచ్చి అదొచ్చి మన ఉన్మణి అవస్థ అనేసి చెప్తురు. మన మరంద నిலை దొరన ఊరినాని మననే ఎంచుకో అందరు నిండగురు మన అట్నే ఉండాం మన గ్రూప్ లో కూడా మన ఏనా పాట పాడిసారంటే మన అరించగానే మన ఒళ్ళు ఆడును అది మన అది కడంద నిలనే. ஓகே ஓகே. மேற் చెప్పేదాన్ని ఎట్లా புரிஞ்சுக்கொச்சுనంటే விசார சாகர் பஞ்சதசி போன்ற அத்வைத கிரந்தங்களில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. உனது உச்சகட்ட பேரானந்த நிலை என்பது எப்போதும் உன் உடல் மனம் புத்தி கடந்த நிலையில்தான் அனுபவிக்கப்படுகிறது என்றே அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எக்ஸாம்பிள்ஸ் லைக் 4 வருஷமாக ஒரு பெண் துரத்தி கொண்டிருக்கின்றாள். ஆனால் திடீர் என்று வந்து ஐ லவ் யூ சொல்லிவிட்டாள். அந்த கணத்தில் அவன் ஸ்தம்பித்து போனான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். What do you mean by ஸ்தம்பித்து போனான்? உடல் மட்டுமல்ல, உடல் மனம் புத்தி அனைத்தும் ஸ்தம்பித்து போனது. அனைத்தும் ஸ்தம்பித்து போன வேளையிலே அவன் உணர்வோடு பேரானந்த உணர்வோடு இருந்தான் என்ற ஒரு உதாரணத்தை வைத்து நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக we have got some experiences beyond this body mind and intellect. உடல் மனம் புத்தியை கடந்த அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை வைத்து கண்டிப்பாக இந்த உடல் மனம் புத்தி என்று நான் ஆக இருக்க முடியாது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்பது இன்னொரு நல்ல ఉదాహరణం. ఎనీథింగ్ మోర్? అన్న అటంటే వచ్చి కొత్తగా ఒక జ్ఞానం నాలెడ్జ్ వచ్చి మనం డిస్కస్ చేసి అది బాగా గురించింది అంటే ఆ అండర్స్టాండింగ్ వచ్చి அடுத்து నిండగెళ్ళకు కూడా అది అట్నే ఉంది. అది వచ్చి చెప్పచ్చు. అగైన్ దీనిలో நான் చెప్పింది వరకు డోంట్ గెట్ కన్ఫ్యూజ్ దట్ உடல் மனம் புத்தி கடந்த நிலையில் அனுபவிக்கப்படுவது மட்டுமே பிரம்மானந்த நிலை என்ற அர்த்தம் கிடையாது. நீ உடல் மனம் புத்தியை 100% மாயை என்ற தெளிவான புரிதலோடு நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதுவும் பிரம்மானந்த நிலைதான். ஜஸ்ட் டு நான் ఇక్కడ நெகேட் உடல் மனம் புத்தி என்பது நீ அல்ல என்று உனக்கு உணர்த்துவதற்காக நாம் இந்த டிஸ்கஷனை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நான் சொல்லுகின்றேன் this we can take it as an example. உடல் மனம் புத்தி நான் அல்ல என்று உணர்த்துவதற்கு அதை கடந்த அனுபவம். ஏன்னா சம்டைம்ஸ் வி அடர்ந்து ஏமர்த்தோன்ட்டு ஸ்தம்பித்த நிலை என்பது அவ்யக்த பரபிரம்மத்தின் நிலை என்று நான் சொல்ல வருகின்றேன். நிர்விகல்ப சமாதி நிலை என்று நான் சொல்ல வருகின்றேன். So there is nothing, no action in the body, mind and intellect. At the same time we are in the bliss. ஒரு உச்சகட்ட ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது என்ற காரணத்தை வைத்து பார்க்கும்போது அது மாயையை கடந்த ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அதுதான் நானாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த உடல் மனம் புத்தியை நாம் நெகேட் செய்வதற்காக, இல்லை என்று மறுப்பதற்காக, நான் அல்ல என்று மறுப்பதற்காக அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்.
இப்போ நீ வந்து ஒரு ஒரு ஞான விஷயத்தை நீ சிந்தித்தவாறு நீ ஆனந்தத்தில் இருக்கலாம். அப்ப கூட நீ மாயா என்ற புரிதலை புரிய புரிய ஒரு ஆனந்தம் வருகிறது அல்லவா? இட்ஸ் பிரம்மானந்தம் தான். உன் புலன்களாலோ உன் வெறுப்புகளாலோ நீ அனுபவிக்கவில்லை. அந்த ஞானத்தை எண்ணி ஞானானந்தத்தை அதுவாக நான் மாற வேண்டும் என்ற துடிப்பை நீ பெறுவதும் கூட ஒரு நல்ல விஷயம் தான். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் தட் அப்போ உடல் மனசு புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆனந்தமே கிடைக்காதான்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது அதாவது அது மாயை என்ற ஒரு தெளிவான புரிதலோடு நீங்கள் இருக்கும் போதும் உடல் மனம் புத்தியோடு இருந்தாலும் ஆனா அந்த கருவிகளை பயன்படுத்திட்டு பிரம்மன் தானே இருக்கு, அதுக்காக தானே வந்திருக்கு விளையாடவே மாயையில. ஸோ தேர்ஃபோர் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் லைக் தட். நவ் வி கேன் வேற ஏதாவது உதாரணம் இருந்தால் சொல்லவும். கனவு செப்பாச்சுமாண்ணா? கனவு கண்டிப்பா கற்பனை செப்பாச்சுன்னு, கனவு செப்பாச்சுன்னு. ఉడల్ ఎదుటే లేదు. கற்பனை வச்சு உடல் மட்டும் லேதாண்டி செப்பேனும். கனவையும் கற்பனையும் எதற்கு உதாரணம் காட்டலாம் என்றால் உடலை கடந்த அனுபவத்திற்கு உதாரணம் காட்டலாமே தவிர மனசு புத்தியை கடந்த நிலைக்கு நம்ம கனவையும் இதையும் காட்ட முடியாமல் இருக்கின்றது. சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் உடலுக்கு வச்சு எப்படி இந்த யோசிச்சுட்டு எனிவே தட் வி கேன் நான் చెప్పేది పురించుతుందేగా అంటే కற்பனை వరల్డ్లో టోటల్ ఇంద నీ వైతిరికం ఇంద ఉడల్ ఇన్ఫాక్ట్ ఫీలింగే ఉండదు. నీ ముందర నలుచుకుంటే నీ కంటికి తెలాదు, నువ్వు ఉండేదే నీకు తెలాదు. ఇన్ఫాక్ట్ నువ్వు கற்பனை வல்லனே உண்டு. இந்த பாடி என்பதற்கு சம்பந்தமே இல்லாமல் நாம் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவமாகத்தான் கற்பனை உலகமும் கனவு உலகமும் இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். therefore here we are negating only the body. உடலை மட்டும்தான் இந்த இடத்தில் நான் அல்ல என்று புரிந்து கொள்ள உதவுகிறது. மனம் புத்தியை கடந்த நிலை நான் சொன்ன ஸ்தம்பித்து போன நிலையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது கண்டுபிடிங்க. உடல் மனம் புத்தி மூன்றையும் கடந்த நிலையில் நாம் பெற்ற அனுபவம். అన్న ప్రాణాయామ చేసి ముడిచంగానే ఈ మూడునే వచ్చి స్తంభించిన నిలయ అనేది తౌలున్నా. Yeah, we can take that as an example. Fast breathing முடிச்சினவன் தான் ఒక నిల్ ఫీల్ తౌల్ సాక్షి భావన மாதிரி ఉంది తౌల్. అదే கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்னில் ஃபீல் மாதிரி ஒன்று ఒక ఫీల్ ఉన్న అంతే. వి కెనాట్ ఏబుల్ టు ఎక్స్ప్లెయిన్ ఎనీథింగ్ బియాండ్ దాట్. అతని மாதிரி ఒక ఫీల్ వచ్చిన ఓకేనే. வேற మెడిటేషన్ చేసేది అదే మరి ఉంది. అదే నిర్వికల్ప సమాధిని చెప్పారే. நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் என்றாவது செயலாற்றி இருக்கிறீர்களா? మీరు చెయ్యాలి. బట్ యూ షుడ్ నాట్ ఫీల్ దాట్ ఐఎమ్ ది డూయర్. ఐఎమ్ ది డూయర్ ఫీలింగే లేకుండా అంటే ఐఎమ్ ది డూయర్ వచ్చారంటే మీరు మనసు బుద్ధిలోకి వచ్చినారని అర్థం. బట్ ఎనీ యాక్షన్స్ విచ్ యూ హ్యావ్ డన్ వితౌట్ ది డూయర్షిప్ అనేసి ఏనా అనుభవాన్ని యోచించండి. అన్న హయ్యర్ నాలెడ్జ్ ని బేస్ చేసి ఎప్పుడన్నా క్లాస్ ఎప్పుడు అదే మరి రాజేంద్ర సేవ చేసేయండి. రాజేంద్రతో కూడా మన అందరూ మన సత్సంగ వాళ్ళందరూ సేరి మన వచ్చి இயற்கை உணவு உண்டா சேசன்ஸுடு అప్పుడుంటే ఆ ఫీలింగ్ సూపరా ఉన్ను శ్రీకాంత్. మన అందరికి మన ఇచ్చేప్పుడు చేసేప్పుడు అయితేని దల్లో అప్పుడు వచ్చి நான் செய்கிறேனని భావనే ఉండదు. అదొక ఫీలింగే సూపరా అన్ను ఆనందంగా ఉన్ను మనం. ఓకే, வேற ఏం చెప్పాల్సిన ఇంట్యూషన్ తెలియబడిండారా మీరు? అది తోరి వర్క్ చేసిన అనుభవం ఉందా? ఇంట్యూషన్ తమిళ ఏంటి? ஆழ்மன உணர்வு காது, உள்ளுணர்வுனா உள்ளுணர்வு உள்ளுணர்வு అதாவது గట్ ఫీల్ అని ఇంగ్లీష్ లో చెప్తారు. ఇంట్యూషన్ చెప్తారు. అதாவது మన బుద్ధిని మనసును ఒకటి చెప్పు ఉంటాను, ఆనా మన రోగం ఒకటి చెప్పు ఉంటాను. గట్ ఫీల్ వచ్చి ఉండి ఉంటాను. లేదు బుద్ధి మనసు చెప్తున్నా ఇదే రైట్ అని, ఆనా లేదు అది రైట్ లేదు వద్దో అని చెప్పి, లేదంటే అదే సరి అని చెప్పి రోగా అంటే ఒకటి చెప్పను. దాట్ వి కాల్ ఇట్ అస్ ది గట్ ఫీల్ అంటే ఇంట్యూషన్ ని చెప్తారు. అది ఏనా అనుభవించింటారా? ఇప్పుడు నా లైఫ్ లో ఎగ్జాంపుల్ చెప్పిండనే, నా వచ్చి నా మనసు புத்தி ஏவனே யூஸ் செய்யண்டா வாடா போதுண்டா சாமி, நான் தான் தோத்து போயிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்டா அட்டான்னு చెప్పి எந்திர ஆராய்ச்சியின் போது என் தோல்வியை ஒப்புக்கொண்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். திடீர்னு எனக்கு என்னமோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது ஒரு திடீர்னு ஒரு ஐடியா ஃபிளாஷ் ஆச்சு.
அந்த ஐடியாவை வந்து நான் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என் மனம் புத்தியை யூஸ் பண்ணி ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணேன். அது வந்து மிராக்கிளா ஒர்க் ஆச்சு அப்படின்னு ஒரு அனுபவம் சொல்றேன் இல்லையா. ஸோ தட் வி கேன் டேக் இட் அஸ் an intuition. சரியா? அப்போதுதான் எனக்கே ஞான விழிப்பு ஏற்பட்டது. நான் நல்லங்கிற ஃபீலிங்கே எப்போ வந்தது எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் நான் புத்தி இந்த மனசு நான் வச்சு என்ன வேணா சாதிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இவைகள் இல்லாமல் ஒன்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற உணர்வே எங்களுக்கு அப்பதான் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. தட் வி கேன் டேக் as an example. இது என் லைஃப்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி உங்க லைஃப்லயும் கண்டிப்பா எல்லாருடைய லைஃப்லயும் சம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சோ உடல் மனம் கடந்த கிளாஸ் ஏதாவது ஆன்சர் நமக்கு நீ கொஸ்டின் கேட்டா தெரியாது. அப்புறம் நம்ம கொஸ்டினையே நினைச்சிட்டே இருப்போம். அவ்வளவுதான் விட்டுருவோம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஃபிளாஷ் ஆகும். நம்ம கொஸ்டின் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஞானம் வந்து திடீர்னு ஃபிளாஷ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அதை சிந்திச்சிருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஆனா திடீர்னு ஒண்ணு வரும் உள்ள வரும். அப்போ பியூரா தெரியும் இது நம்ம நாலேஜ்ல வரல அப்படின்றது. அப்படி அந்த மாதிரி சில நேரம் ஃபீல் ஆயிருக்குண்ணா. ஞானதேவர் வந்து அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாரு நமக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த வார்த்தையே எனக்கு மைண்ட்லயே இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. அது மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது கிருஷ்ணா ஃபீல்லையோ ஏதோ நம்ம படுத்திருக்கும் போது தூங்கிட்டு இருக்கும் போதோ நம்ம 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 பிளேலிஸ்ட்லயே அந்த பாட்டே இருக்காது. ஆனா நமக்கு இப்ப ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அது ஓடுதுண்ணா. ஒரு ஒரு பாட்டு திடீர்னு ஃபிளாஷ் ஆகி அது ஓடுது. அது ஓடும்போது இது இது எங்கேயோ கேட்டிருக்கோமே, இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தேடி ஏன் வந்ததுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. சோ அதெல்லாம் உள்ள இருந்து அந்த இன்ட்யூஷன்ல வர்றதாண்ணா? டெஃபினட் ஆல் தீஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸ் உன் லைஃப்ல நீ கண்டிப்பா டிராயிங்ல நிறைய இன்ட்யூஷன்ஸ் நீ வந்து அனுபவிச்சிருப்ப. ஒன் சச் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன நீ படம் வரையணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு திடீர்னு இப்படி தோணிக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நான் இப்படி வரைஞ்சேன் என்று நீ சொன்னது. அதாவது தலையில முண்டாஸ் கட்டினது. ஆமா ஆமா. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆல் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். உன் உடல் மனம் ஏன்னா மனசு புத்தியை யூஸ் பண்ணி நீ அப்கோர்ஸ் வரைவ. ஆனா தேர் ஆர் மெனி கேசஸ் உன் மனம் புத்திக்கு அப்பாற்பட்டு உனக்கு ஒன்று தோன்றி செய்கின்றாய் அல்லவா. அது வி கால் இட் அஸ் தட் உடல் மனம் கடந்த நிலையில் அனுபவிக்கின்ற அனுபவம்னு சொல்லலாம். ஆனா அதுதான் நம்மளோட ஆட்டிடியூடாவே ஆகும். நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்டுட்டே இருப்போம்ல. இப்ப கேட்டுட்டே இருக்கிறது வந்து நம்ம சும்மா கேட்போம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கறத விட அது உள்ள இருந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு இது வருது இல்லையா. இப்போ ரெகுலரா நம்ம பேசுறதுலயே வந்து ஒரு 5 பாயிண்ட் தான் நான் பிடிச்சிருப்பேன். அது அது வந்து எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு விதமா வந்து நீங்க சொல்றது அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்ற எல்லா நாலேஜையும் நான் எடுத்துப்பேன். ஓகே ஓகே சிம்பிளா ஒரே வரையில சொல்லிடுறான்டா. கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு வார்த்தைங்க. கிரியேட்டிவிட்டி என்று நீங்கள் எந்த கலைஞர்களான எடுத்துக்கோங்க. அதனாலதான் நான் வித்யாவை சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தானே, நான் எந்திரத்தை பண்ணேன். ஆனா எல்லாருமே வந்து மனசு புத்தி யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்றாங்க. ஆனா அந்த கிரியேட்டர்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல இன்ட்யூஷன் நிறையவே ஒர்க் ஆகும். யுரேக்கான்னு கத்துனான்ல அவன் யாரு? ஆர்கிமிடிஸ். அவனுக்கு யார் அந்த ஐடியாவை கொடுத்தா? அவன் உடலோ அவன் மனசோ புத்தியோ கொடுக்கல. டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக்கு. நியூட்டன் கண்டுபிடிச்சான் ஆப்பிள் கீழே விழுந்தவனு டக்குன்னு ஒரு மண்டையில ஒரு ஸ்ட்ரைக்கு. அவன் உட்காந்துக்கிட்டு ஆப்பிள் எப்படி வந்தது கீழே, ஆப்பிள் கீழே விழுந்துச்சா பார்த்ததே இல்லையா அவன் ஆப்பிள் கீழே விழுந்ததை, டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கான். ஆனா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கின்றதுன்னு டக்குன்னு ஃபார்முலாவை எராடிகேட் பண்றான். அப்படின்னா எல்லா கிரியேட்டிவிட்டி பீப்புள்ஸுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸலண்ட் கிரியேஷன்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரனிடத்திலிருந்து தான் வருகின்றது. ஆனால் அந்த ஈஸ்வரன் உன் உடலும் அல்ல, மனமும் அல்ல, புத்தியும் அல்ல. அப்ப அதை தாண்டிய நிலையில் நீ இருக்கின்றாய் என்ற அனுபவத்தை நாம் சொல்லலாம். நிறைய ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும் போது அப்கோர்ஸ் உனக்கு அந்த ஆன்சர் தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீ மனசையும் புத்தியையும் யோசிச்சு கொண்டு வந்தேன்னா அது நீ கொண்டு வந்ததா இருக்கும். கேள்வி கேட்டவொடனே டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுவே வந்து நீ இன்ட்யூஷன்ல இருந்தா சொல்றேன்னு அர்த்தம். ஆனா அது எனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சது தானே சொன்னேன். தெரிஞ்சதை கரெக்டா கொண்டு வந்து சொல்லணும்ல. அந்த எந்த நேரத்துல எதை கொண்டு வரணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ணி கொண்டு வந்தா அது நீ பண்ண ஆகும். உன் முயற்சியே இல்லாம டக்குன்னு உன்னால ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடிஞ்சதுன்னா again you are driven by something else தானே.
ஓகேவாமா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம்? வேற யாராவது உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த யோகாக்கு போடணும் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு அந்த மாதிரி கேட்காம சும்மா அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது, ஆனா ஒரு சில சாங்ஸ்க்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வரும்னா. ஓகே ஓகே. எனி மோர் எக்ஸ்பீரியன்சஸ்? அப்புறம் குழந்தைங்க கூட விளையாடும் போது நம்மளும் குழந்தையா மாறும்போது இந்த மனம், புத்தி, உடல் எல்லாமே ஸ்தம்பித்து போறது எடுத்துக்கலாமாண்ணா? ஸ்தம்பித்து போற நிலை அப்படிங்கிறது ஓகே, அது முதலே சொல்லிட்டேன். நம்ம குழந்தைங்களோட வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம விளையாடுறோம்னு வேணா சொல்லு. மனம் புத்தி யூஸ் பண்ணாம அஃப்கோர்ஸ் சொல்லலாம் ஓரளவு. எந்த அளவுக்கு 100% ஈகோ இல்லாம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம உன் குழந்தையோட நீ விளையாட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இந்த குழந்தைகிட்ட இப்ப என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நீ யோசிச்சு எதுவுமே செய்யாம இஃப் யூ ஆர் டூயிங் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னா we can come to account that something is happening automatically அப்படின்னா. ஓகேண்ணா. இன்னொன்னு வந்து ஞானேஸ்வரிய படிச்சத ஏதாவது எழுதுவோம்னு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த உடல் மனம் புத்தி ஸ்தம்பித்து போகும். ஓகே ஓகே. So finally I think it is enough. So இன்றைய தலைப்பாக நாம் வைத்து டிஸ்கஸ் செய்தது உடல் மனம் புத்தி நான் அல்ல என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சியாக உடல் மனம் புத்தியை கடந்த அனுபவங்களை நாம் ஆய்வு செய்து அதன் வாயிலாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்று கூறி நாம் நிறைய உதாரணங்களை விவாதம் செய்தோம். உடல் நான் அல்லன்னு சொல்றதுக்கு நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்குது, ஈவன் கற்பனை கனவுன்னு சொல்லிட்டு. ஆனா உடல் மனம் புத்தி மூன்றையும் கடந்த நிலை அப்படிங்கிறதுக்கு டீப் ஸ்லீப் மட்டும்தான் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அது போக நிறைய எக்ஸாம்பிள் லைக் இன்ட்யூஷன் சொன்னோம், உள்ளுணர்வுன்னு சொன்னோம், பிளஸ் ஸ்தம்பித்தல் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அது போக ஐ திங்க் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ இவைகளெல்லாம் வைத்து நாம் இன்று முடிவு செய்வது நான் பரபிரம்மே அல்லது ஈஸ்வரனே, ஈஸ்வரன் கடைசியில சக்தி வரணும்னு வச்சிடாதீங்க, ஈஸ்வரனால் ஆட்டிவிக்கப்படுபவனே அப்படி முடிவு பண்ணிப்பாங்க இல்லைன்னா. எல்லோருமே ஒருவர் தான், எல்லோருமே ஈஸ்வரனால் ஆட்டிவிக்கப்படுபவர்களே என்ற ஒரு முடிவுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன்.